Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபைனலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுத முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கோ. இது ஏப்ரல் மே 2024 கொஸ்டின், அதாவது கடைசியாக நடந்து முடிஞ்ச கொஸ்டின். சரியா? இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? அதாவது லிஸ்ட் அட்லீஸ்ட் எனி, அதாவது 10 keywords இன் சி லாங்குவேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் தி அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரோக்ராம், இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. வாட் இஸ் தி அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் தெளிவாக பார்த்துங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு அவுட்புட் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் வாட் வில் பி தி வேல்யூ ஆஃப் தி வார், அதாவது VAR ஃபார் தி ஃபாலோயிங் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் இன் தி சி லாங்குவேஜ், அதையும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஹவு தி பவர், அதாவது ப்ராக்கெட் function is defined and which header file provide it. சரியா? அதுக்கப்புறம் 6th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா differentiate pass by the reference and pass by the value in C. சரியா? How the nested structure can define in C, explain the syntax and the example. 8th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா what will be the output of the following C code. சரியா? இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன அவுட்புட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது வாட் இஸ் தி டைப் டெஃப் ஃபங்க்ஷன் இன் சி. அதுக்கப்புறம் லிஸ்ட் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் இன் சி. இந்த 10 கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின் உங்களால் எழுத முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். டைரக்ட் 60 மார்க் கொஸ்டின் வந்து பாருங்கள். டிஸ்கஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் இன் டீட்டெயில் அண்ட் எக்ஸ்பிளைன் வித் சிம்பிள் அண்ட் ஹேலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம். சரியா? டைரக்ட் 60 மார்க் கொஸ்டின் வந்து அதாவது கேட்குறது உங்களுக்கே தெரியும், ரேர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரியா? அதனால தான் டைரக்ட் 60 மார்க் கேட்காம என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10+6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லை 8+8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டைரக்ட் 60 மார்க் வந்து ஒரு 3 கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் தி டைனமிக் மெமரி ஆசோலேஷன் ப்ராசஸ் அண்ட் லிஸ்ட் தி மெமரி ஆசோலேஷன் அண்ட் டி ஆசோலேஷன் ஃபங்க்ஷன். சரியா? அதுக்கப்புறம் டிஸ்கஸ் தி கான்செப்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் ஆஃப் அதாவது செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் டைப் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வித் அன் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபைல் ஆர்கனைசேஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ் வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 3 கொஸ்டின் வந்து டைரக்ட் 60 மார்க்கில் இருக்குது. இந்த வருஷம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எக்ஸாம் நம்ம நல்லா எழுதுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.